ஐபிஎல் 2026ல டாஸ் வின் பண்ண மும்பை சிஎஸ்கேக்கு எதிராக நாங்கள் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓப்பனிங் என்னடா கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி நல்லா போகும் அப்படின்ட்டு ருத்ராஜ் 22 ரன்ல அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கடுத்து சஞ்சு சாம்சன் நிதானமாக ஓர் எண்டில் தனக்கு வாய்ப்பை எடுக்கும் போதெல்லாம் பவுண்டரிஸ் அடித்து அவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு வந்தார். 2 ஸ்வீப் விளையாடினார். அதுக்கப்புறம் அவரும் வந்து அடுத்த ஸ்வீப் ட்ரை பண்ணும்போது அவுட் ஆகி போயிட்டார். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீமர்ஸ் வந்து அடி வாங்கினாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அரை சதத்தை பதிவு செஞ்சார். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஆயுஷ்க்கு பதிலாக உள்ளே வந்தவர் கார்த்திக் சர்மா. இன்றைக்காவது அவர் விளையாடுவார்னு பார்த்தா 2 சிக்ஸ் அடித்தது மட்டும்தான் 19 பாலில் 18 ரன்கள் எடுத்து அவரும் அவுட் ஆகி போயிட்டார். அவருக்கு இன்னும் டைம் தேவைப்படுதா என்னன்னு தெரியல. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் வராத மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அது கார்த்திக் வந்து போனதுக்கப்புறம் ஓவர்டன் வந்தார். அவரால் முடிஞ்சது 7 பாலில் அவரால் முடிஞ்ச 2 சிக்ஸ் அடிச்சுட்டு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அவரும் வெளியேறிட்டார். சஞ்சு சாம்சன் என்னடா யாரா இம்பாக்ட் பிளேயராக வரப்பாங்கன்னும் போது அகில் ஹுசைன் தான் வந்தார். இது நல்ல மூவாக தான் தெரிஞ்சது. ஏன்னா 2 ஓவர் இருக்கும்போது இன்னொரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்து நம்ம ஸ்பின்னுக்கு நல்லா இது பண்ணுற இந்த கிரவுண்டு பிச்சை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டனும் கிளம்ப அகில் ஹுசைன் வந்து ஒரு எண்டில் இருக்க ஒரே எண்டில் நின்று நம்ம சஞ்சு சாம்சன் அவருடைய 100ம் கம்ப்ளீட் பண்ணி சிஎஸ்கேக்கு 207 அப்படின்ற ஒரு ஸ்கோரையும் வந்து நின்று அடித்து கொடுத்துருக்காரு. ஸோ 208 எடுத்தால் மும்பை இந்தியன்ஸ் வின் பார்க்கலாம்.